வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் இட்லி தோசை இதுக்கு பதிலாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. இதில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டிருக்கிறேங்க. இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்பவே சுவையாக இருக்கும். முதல்ல மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இது ஊறினாவே போதும். முதல்ல மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த டைமில் நாம் இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை, லைட்டாக வதங்கினாவே இதுக்கு போதும். இப்போ நாம் காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க. இதில் நல்லா கட் பண்ணின கேரட்டும் குடைமிளகாயும் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேறு காய் சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா காயெல்லாம் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, காயிலிருந்தே நமக்கு தண்ணி வரும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்குறேங்க. இப்போது அந்த காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்பவே சுவையான ஒரு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நாம் பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு தட்டுவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக தட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஏதுவாக அதை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை ரோல் பண்ணணும். இந்த மாதிரி 2 டைம் நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு பிரிஞ்சு வந்துடாது. இப்போ நம்ம எட்ஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம வச்ச ஸ்டஃபிங் அப்படியே இருக்கும், நமக்கு வெளியவே வராது.
நாம் பிசைஞ்சு வச்ச மாவை எல்லாமே உருட்டி உருட்டி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணுங்க. இப்போ நாம் முட்டையில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு மேலேயே தூவி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே அடியில் படிஞ்சுக்கும். அதனால் முதல்ல மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சதை மேலேயே டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம முட்டை போட்டதுனால அதோட கோட்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நீங்கள் மேலேயே ப்ரெட்டு கோட்டிங் கூட போட்டுக்கலாம். அதாவது ப்ரெட்டு பொடிச்சு அந்த தூள் அதை எடுத்து நம்ம வந்து மேலே கோட்டிங் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் முட்டை மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இதோட டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.